ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா பார்ட் 2 how to convert word doc or docs to pdf using LibreOffice in Visual Studio 2022. ஸோ ஓல்டு வெர்ஷன் வேர்ட் டாக்குமெண்ட்டும் நியூ வெர்ஷன் வேர்ல்டு டாக்குமெண்ட்டும் எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம் யூஸிங் LibreOffice வழி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அஜெண்டா பார்த்தீங்கன்னா வேர்ட் டாக் ஆர் டாக்ஸ் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர் கோட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா how to install LibreOffice. தேர்ட் ஒன் வேர்ட் டாக்ஸ் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டரோட டெமோஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு வந்து கோட் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து வேர்ட் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர் யூஸிங் LibreOffice கோடோட எக்ஸ்ப்ளனேஷன். லெஃப்ட் பார்த்தீங்கன்னா Visual Studio 2022 கோட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஸிங் சிஸ்டம் கலெக்ஷன் ஜெனரேட், சிஸ்டம் டயனாலிசிஸ், சிஸ்டம் ஐஓ, சிஸ்டம் லிங்க், சிஸ்டம் டெக்ஸ்ட், சிஸ்டம் த்ரெட்டிங் டாஸ்க், இதெல்லாம் வந்து இதோடைய ஹெடர் ஃபைல்ஸ். இது சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்க்ளூடிங் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் லைக் கன்சோல், ஸ்ட்ரிங் அண்ட் எக்ஸப்ஷன் ரிலேட்டட் திங்ஸ் யூஸ் பண்ணுற நம்ம சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரி ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஜெனரிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் டைனாஸ்டிக்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈவெண்ட் லாக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கவுண்டர் ரிலேட்டட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஐஓ பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரிலேட்டட் இன்புட் டைரக்ட் அண்ட் அவுட்புட் டைரக்ட் ஃபைல்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இன்டர்டர் கவரி நம்ம சொல்கிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா மேனிப்புலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட என்கோடிங் அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் த்ரெட்டிங் டாஸ்க் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அசின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங் அண்ட் பேரலல் ஆப்ரேஷனுக்காக நம்ம வந்து த்ரெட்டிங் டாஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ். நம்ம நேம் ஸ்பேஸ் என்ன கொடுக்குறோம்னா வேர்ட் டு பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம். இட் டிஃபைன்ஸ் ஆல் லாஜிக்கல் குரூப்பிங் ஃபார் ரிலேட்டட் கிளாஸஸ் தான் வந்து நேம் ஸ்பேஸ் வேர்ட் டு பிடிஎஃப் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டிக்ளேர் கிளாஸ் நேம்டு ப்ரோக்ராம் வித் இன்டர்னல் ஆக்சஸ் மாடிஃபையர் மீனிங் இட்ஸ் accessible only for the same assembly. ஸோ இது வந்து இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் தான் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கொடுக்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் வாய்ட்மெண்ட் ஸ்ட்ரிங் அண்ட் ஆர்குமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் நம்ம சொல்ல வரோம். இது பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா மெயின் மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். ஸோ மெயின் மெத்தட் கால் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இது ஸ்டாட்டிக் வாய்ட்மெண்ட் ஸ்ட்ரிங் டாட் ஆர்குமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இது வந்து LibreOfficeோட பாத் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து இன்புட் டைரக்டரோட பாத் கொடுத்துருவோம். அதேமாதிரி அவுட்புட் டைரக்டரோட பாத் கொடுக்கணும். ஸோ இந்த பாத்தெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னா ஸோ LibreOffice தான் வந்து உங்களுக்கு வந்து கன்வர்ஷனே பண்ண போகுது. அதனால் அந்த கன்வர்ஷன் தனியாக நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி எந்த ஃபைல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான இன்புட் டைரக்ட் கொடுக்குறோம். ஏன்னா இன்புட் டைரக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட் ஃபைல் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அது நெக்ஸ்ட் அவுட்புட் டைரக்ட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் தான் நம்ம டைரக்ட் கொடுக்க போகிறோம். ஏன்னா வேர்ட் ஃபைல் வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப்லுடைய பாத்துலேருந்து சேவ் ஆகும். அதுக்காக தான் வந்து இன்புட் டைரக்ட் அவுட்புட் டைரக்ட் கொடுக்குறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் LibreOfficeோட பாத்து வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணல அப்படின்னும் போது என்னென்னா கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அதை தான் வந்து கோடில் எழுதி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அவுட்புட் டைரக்ட் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னும் போது கிரியேட் டைரக்ட் அவுட்புட் டைரக்ட் நியூவாகவே கிரியேட் பண்ணுற மாதிரி கோட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மல்டிபிள் ஃபைல் வந்து வேர்ட் ஃபைல் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மல்டிபிள் ஃபைல் வந்து ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃபைலாக தான் ரன் ஆகும். ஓகேவா. பட் இருந்தாலும் நம்ம அதை எப்படி சர்ச் பண்ணால் வந்து அரேயில் தான் ஸ்டோர் ஆகும். ஃபஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் அரேயில் வந்து ஒரு ஃபைலாக ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு அது டேரக்ட் எதுலேருந்து எடுக்கும் அப்படின்னா இன்புட் டைரக்டில் தான் எடுக்கும். ஸோ இன்புட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைரக்ட் ஃபைலேருந்து தான் வந்து டேட்டா வந்து ஃபெச் பண்ணி எடுக்கும். இப்போ நீ இதில் வந்து மல்டிபிள் டைரக்ட் அண்ட் சப் டைரக்ட்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து இது ஒர்க் ஆகாது. ஒரே சிங்கிள் டைரக்டில் மட்டும்தான் வந்து இன்புட் டைரக்ட் தான் ஃபைல் வந்து எடுத்துருக்கும். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கன்வெர்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்புட் டைரக்டர் வந்து ஒரு ஃபைலாக தான் எடுத்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல் சொல்ல வராங்க. ஓகேவா. இதோட ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல் எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா இது டாக்காக இருக்கா இல்லை டாக்ஸாக இருக்கா அப்படின்னு வந்து ரெண்டுமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதோட ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. அதோட எண்டை மட்டும் கரெக்டாக செக் பண்ணணும். அப்படி இல்லைனா அது இக்னோரை வந்து பண்ணிடும். அந்த ஃபைலை வந்து எடுக்காது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல் எடுக்காது. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் இன்ஃபோ PSI ஈக்குவல் டு நியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் இன்ஃபோ. இந்த நியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் இன்ஃபோ இருக்கு இல்லையா, அதான் வந்து ஒரு நியூ இன்ஸ்டன்ஸாக வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஃபைல் நேம் வந்து LibreOfficeோட பாத்து எடுக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா டாலர் போட்டு எட்லெஸ் கன்வெர்ட் டு PDF அவுட் டைரக்ட் // அந்த ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் அவுட்புட் டைரக்ட் அண்ட் ஃபைல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக நடக்கும். அந்த SOffice.exe சொல்லி ஃபைல் பார்த்துருக்கும். அந்த பாத்துக்குள்ளே வந்து LibreOffice வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். வேர்டை வந்து PDF கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஸ் செல் எக்ஸிக்யூட் ஃபைல் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரியேட் நோ விண்டோ பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து யூஸ் செல் எக்ஸிக்யூட் ஃபால்ஸ் எது கொடுக்குறாங்கன்னா இண்டிகேட்ஸ் தட் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செல் ஷுட் நாட் பி யூஸ்ட் இன் ஸ்டார்ட் அப் ப்ராசஸ்க்காக நம்ம கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து கிரியேட் நோ விண்டோ ஈக்குவல் டு ட்ரூ எது கொடுக்காங்க அப்படின்னா ப்ரிவென்ட் த கிரியேஷன் ஆஃப் த நியூ விண்டோ ஃபார் த ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த கிரியேட் நோ விண்டோ வந்து ட்ரூன்ற கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸிங் ப்ராசஸ் ஈக்குவல் டு ப்ராசஸ் டாட் ஸ்டார்ட் PSI கொடுக்குறாங்க.
அதே மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் தட் இஸ் அதில் வந்து ப்ராசஸ் வெயிட் ஃபார் எக்ஸிட் கொடுக்குறாங்க. இப்போ இல்லை இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் ப்ராசஸ் வித் ஸ்பெசிஃபைடு த அண்ட் என்ஷூர் த ப்ராசஸ் டிஸ்போஸ் கரெக்ட்லி. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து கரெக்டாக மூவ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேஷன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் வெயிட் ஃபார் எக்ஸிட் பிளாக் த கரண்ட் த்ரெட் அன்டில் அசோசியேட் ப்ராசஸ் டெர்மினேட்ஸ். கரெக்டாக வந்து ஃபைல் த்ரெட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கே வந்து டெர்மினேட் ஆகும். ஸோ அது வரையும் வந்து கண்டிஷன் வந்து ரன்னிங்லேயே இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல் லாட் லைன் தட் இஸ் டாலர் கன்வெர்ட்டட் அதோடைய பாத் கெட் ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் டாட் க்ளோஸ் பண்ணிட்டு பிடிஎஃப் கொடுங்க. அதாவது என்னென்னா உங்களுக்கு ஃபைல் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சா ஆனதுக்கப்புறம் கன்வெர்ட்டன் ஒரு இண்டிகேட் பண்ணி கொடுத்துட்டு அதோட பார்த்து தட் இஸ் அதோட ஃபைல் நேம் ப்ளஸ் லாஸ்ட்டில் வந்து டாட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மாற்றி கொடுத்துரும். ஓகே, இதான் வந்து கோடோட சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். இன்னும் நிறையா இருக்குது, பட் இதனால் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பேசிக் கோட் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ லிபர் ஆஃபீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு soffice.com அப்படின்ற ஒரு சின்ன ஒரு EXE ஃபைல் மாதிரி இருக்கும். அவங்க .com போட்டிருக்காங்க, இப்போ .com கிடையாது. ஆக்சுவலி அது EXE ஃபைல். இந்த EXE ஃபைல் தான் வந்து உங்களுக்கு இன்டர்னலாக வந்து வேர்டு வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்புட் அண்ட் டைரக்டரி வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்தா தான் ஃபைல் வந்து ஃபெச் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அதேமாதிரி ஃபைல் ரிட்ரீவல் பார்த்தீங்கன்னா இன்புட் டைரக்ட்லேருந்து ஃபைலை வந்து வாங்கிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபைல் ஃபில்டரிங் டாக்ஸாக வந்து உங்களுக்கு ஃபில்டரிங் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் இனிஷியேஷன் பண்ணும். ப்ராசஸ் ஸ்டார்ட் இன்ஃபோ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்னல் ப்ராசஸாக வந்து லிபர் ஆஃபீஸ் வந்து with necessary argument for கன்வர்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன். ஸோ அது வந்து தட் இஸ் கம்ப்ளீஷன் ஆகிற வரையும் வந்து ரன்னிங்கில் இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லிபர் ஆஃபீஸ் வந்து எப்படி வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிபர் ஆஃபீஸ் ஃபார் விண்டோஸ் நீங்கள் வந்து கூகுள் சர்ச்சில் பண்ணுங்கள். கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டவுன்லோட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து விண்டோஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 64 வெர்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட் காலில் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, டைப்பில் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஷார்ட்கட் நீனா வச்சுக்கோங்க, இல்லை வேணும்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, பேக் அண்ட் ரன்னிங்கில் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். பாத்தில் வந்து ஃபைல் காப்பி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஓகே, இதான் லிபர் ஆஃபீஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ லிபர் ஆஃபீஸோட இப்போ பாத்தை வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோடை ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து வேர்ட் டு பிடிஎஃபோட கன்வெர்ட்டர். இதோடைய ஃபுல் கோட்ஸ் இதான். இந்த கோடை தான் நம்ம வந்து இப்போ ஒரு ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸை நம்ம பார்த்தோம். இதான் வந்து ஸ்ட்ரிங்கோட லிபர் ஆஃபீஸோட பார்த்துது. சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் லிபர் ஆஃபீஸ் ப்ரோக்ராம் soffice.exe அதான் வந்து ஃபைல். இது சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் லிபர் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அதில் ப்ரோக்ராம் போயிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா soffice.exeன்னு இருக்கும். அதாவது இன்டர்னல் ஃபைல். இந்த இன்டர்னல் ஃபைல் தான் என்ன பண்ணால் உங்களுக்கு கன்வர்ஷன் நடக்கும். என்னென்னா வேர்ட் டு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான மெயின் ஃபைலே அதுதான். தட் இஸ் மெயின் பார்த்தே அதுதான். ஓகேவா? கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், அது வந்து MS-DOS அப்ளிகேஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா soffice.exeன்னு இருக்கும். அதான் வந்து இன்டர்னல் ஃபைல். ஓகே, சரி, நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். இப்போ ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா .exe ஃபைல் இருக்கும். soffice.exe ஃபைல் இருக்கும். அதோடைய பார்த்து இருக்கும் லொக்கேஷன் சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் லிபர் ஆஃபீஸ் அண்ட் ப்ரோக்ராம். அது இல்லாத இந்த soffice.exe ஃபைல் இருந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்புட் டைரக்டரி. ஸோ இன்புட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப்பில் கொடுத்துருக்கேன். இதான் வந்து இன்புட் வேர்டு இந்த டைரக்டரி ஃபைல்ஸ். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் டைரக்டரி. ஸோ அவுட்புட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் வந்து சேவ் பண்ணுறதுக்கான டைரக்டரி நான் தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ டெஸ்க்டாப்பில் இருக்கும் பாருங்கள் அவுட்புட் டைரக்டரி ஃபைல்ஸ். ஸோ இன்புட் வேர்டு நான் கொடுத்துருக்கேன் டைரக்டரி ஃபைலில். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பிடிஎஃப்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். இப்போ ஃபைல் வந்து லிபர் ஆஃபீஸோட பார்த்து நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா செக் பண்ணோம்.
இன்கேஸ் லிபரா பாத் கரெக்டாக இல்லை அப்படின்னும் போது கோடு வந்து ரிட்டன் ஆகிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் அதே தான் டைரக்டரி பாருங்கள், அவுட்புட் டைரக்டரி கரெக்டாக இருக்கா செக் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னும் போது நியூவாக வந்து டைரக்டரி க்ரியேட் பண்ணிக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தா இன்புட் டைரக்ட்லேருந்து ஃபைல் வாங்கும். எப்படி வாங்கும் அப்படின்னா மல்டிபிள் ஃபைல் வாங்கும் போது நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வந்து அரேயில் தான் வாங்க முடியும். ஓகேவா. சிங்கிள் ஃபைல்லாம் நம்ம வந்து ஃபைல் தேவை கிடையாது. மல்டிபிள் ஃபைலும் போது நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து அரேயில் தான் பண்ணி ஆகணும். ஓகேவா. ஸோ அது என்னென்னா உங்களுக்கு ஸ்டார் சர்ச் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டாப் டைரக்டரி ஒன்லியில் இருக்கும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைரக்டரி தான் ஃபைல் வந்து எடுத்துக்கும். நீங்கள் வந்து சப் டைரக்டரி ஃபைலை வந்து எடுத்துக்காது. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து மெயின். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் வேரியபிள் ஃபைலின் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி அப்படின்னா இதான் மெயின் ஃபார் ஈச் ஃபைல் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா. இது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ரன் ஆகும். எப்படின்னா ஒரு ஃபைலாக செக் பண்ணோம். இது வந்து டாக்கா ஆர் டாக்ஸா அப்படின்னு செக் பண்ணோம். செக் பண்ணக்கப்புறம் தான் கன்வெர்ட்டிங் ஆப்ஷனுக்கே போகும். console.write கன்வெர்ட்டிங் போகும். கன்வெர்ட் பார்த்தீங்கன்னா பாத் கெட் ஃபைல் இன் ஃபைல். ஸோ அந்த ஃபைல் மட்டும் தான் எடுத்துக்கும். இப்போ வேறு ஏதாவது மல்டிபிள் டாட் டெக்ஸ் டாட் எக்ஸல் அந்த மாதிரி ஃபைல்லாம் சிஎஸ்வி எக்ஸ்எல்எக்ஸ் அந்த மாதிரி ஃபைலாம் எடுத்துக்காது. அந்த டாக்ஸ் அது மட்டும் தான் எடுத்துக்கும், மற்ற ஃபைல் எடுத்துக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்.info PSI நியூ ப்ராசஸ்.info. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் இது வந்து என்னென்னா ஃபைல் நேம் லிப்ரா ஆஃபீஸோட பார்க்கும். நெக்ஸ்ட்டு ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஆர்குமெண்ட்ஸ் தான் மெயின் என்ன பண்ணால் உங்களுக்கு இன்டர்னலில் வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகும். என்னென்னா அந்த எட்லெஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராம் வந்துட்டு இந்த கோடை வந்து அந்த வேர்ட் டாக்குமெண்ட் வந்து PDF கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு டைரக்டரி ஃபைலில் வந்து சேவ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா. அதே மாதிரி யூஸ் செல் எக்ஸிக்யூட், அதே மாதிரி கிரியேட் நியூ விண்டோ. ஸோ ரெண்டுமே கண்டிஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணும். யூஸ் செல் எக்ஸிக்யூட் வந்து நம்ம வந்து ஃபால்ஸாக வச்சுக்கும். அதேமாதிரி கிரியேட் நோ விண்டோ அண்ட் நெக்ஸ்ட் விண்டோ வந்து கண்டிஷன் வந்து ட்ரூவாக வச்சுக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூஸிங் ப்ராசஸ்.psi ப்ராசஸ் வெயிட் ஃபார் எக்ஸிக்யூட். இது வந்து அந்த நீங்கள் இன்புட் டைரக்டரியில் எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கோ அந்த ஃபைல் வந்து ரன்னிங்லேயே இருக்கும். அந்த ரன்னிங் முடிகிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து கண்டிஷன் ரன்னிங்லேயே இருக்கும். அது முடிஞ்சக்கப்புறம் தான் அது முடிகிற வரைக்கும் வெயிட் ஃபார் எக்ஸிட்டாக இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து எப்பவுமே ரன்னிங்கில் இருக்கும். முடிஞ்சக்கப்புறம் தான் எக்ஸிட் ஆகிட்டு வெளில போகும். வெளில போனதுக்கப்புறம் எங்கே போகும் அப்படின்னா console.write கன்வெர்ட்டட் பாத்தோட கெட் ஃபைல் டைரக்ஷன். அது எங்கே த்ரோ எக்ஸ்டென்ஷன் எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அது என்னென்னா உங்களுக்கு டைரக்ட்ரி தட் இஸ் வேர்டை வந்து PDF கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த என்ன ஃபைல் நேம் அந்த ஃபைல் நேம் போட்டு .pdf சொல்லி உங்களுக்கு console.write வந்து கொடுத்துரும். ஸோ என்னென்ன ஃபைல்லாம் நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த console.write வந்து டேட்டாஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிடும், டிஸ்பிளே காமிச்சிடும். ஸோ இந்த ஃபார் ஈச் ஃபைல் வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து ரன்னிங்கில் இருக்கும். எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா console.write வந்து ஆல் டாக்குமெண்ட்ஸ் கன்வெர்ட் சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த பிளாக் கலர் விண்டோவில் வந்து ஷோ பண்ணி காமிக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்டார்ட்டில் போய்ட்டு Visual Studio 2022 வந்து டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்டர் கொடுத்துடலாம். ஓகே, Visual Studio ரன்னிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா கிரியேட் ஏ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணல கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் console.app அதே மாதிரி Blazor with app, .NET Aspire ஸ்டாண்டர்ட் ஆப், இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதுனா console app .NET ஃப்ரேம்ஒர்க் அது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இல்லை C#ல் பார்த்தீங்கன்னா தட் இஸ் இது எல்லாமே C# கோடு தான். இந்த C#ல் பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம்ஒர்க் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அதில் நீங்கள் இந்த சர்ச் பட்டன் இருக்கு இல்லையா, அதில் வந்து .NET ஃப்ரேம்ஒர்க் சொல்லிட்டு ஜஸ்ட் என்டர் அடிங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வரும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா கன்சோல் அப்ளிகேஷனில் C# விண்டோஸ் கன்சோல் இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், மற்ற எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இந்த பேக்கேஜஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, மற்ற எதுவும் வேண்டாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ .NET ஃப்ரேம்ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது இருக்குது, பேக்கேஜஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கோடும் சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா. ஸோ நமக்கு வந்து C# விண்டோஸ் அண்ட் கன்சோல் இது மட்டும் போதும். ஓகேவா. ப்ராஜெக்டோட நேம் வந்து இப்போ டைப் பண்ணலாம். ஸோ ப்ராஜெக்ட் நேம் என்னென்னா Word to PDF கன்வெர்ட்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிரியேட் கொடுத்துருங்க. ஸோ இதான் வந்து கோட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெடர் ஃபைல் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து கிரியேட் ஆகிடும். அதே மாதிரி
நேம் ஸ்பேஸ் வேர்ட் டு பிடிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதேமாதிரி இன்டர்னல் கிளாஸ் ப்ரோம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதோடைய மெயின் ஃபங்க்ஷன் தட் இஸ் ஸ்டாட்டிக் வாய்ட் மைன் ஸ்ட்ரிங் டாட் ஆர்கின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணோன்னா நம்ம அந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கிற கோடை மட்டும் நம்ம எடுத்து இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்படி கீழே பேஸ்ட் பண்ணும்போது கீழே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இல்லை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸஸ் அந்த க்ளோஸ் அந்த இருக்கு இல்லையா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேசஸ் வந்து கரெக்டாக நம்ம இதுவாக இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸஸாக இருந்தால் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ இதான் வந்து லிப்ர ஆஃபீஸ். இது இன்புட் டைரக்டரி அவுட்புட் டைரக்டரி. ஓகே, இப்போ ஃபைல் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பில்டில் போய்ட்டு பில்ட் சொல்யூஷன் கொடுத்துருங்க. பில்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பில்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா நம்ம டைரக்டரி ஒரு செக் பண்ணி பார்த்தலாம். நம்ம ஒரு இதான் வந்து வேர்ட் ஃபைல். இதான் வந்து மந்த்லி பட்ஜெட் பிளானர் சொல்லி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு நான் பார்க்குறேன் இப்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதான் மந்த்லி பட்ஜெட் பிளானர் தான் இருக்குது. ஓகே. ஸோ நான் அந்த டாக்குமெண்ட் ஃபைலை மட்டும் எடுத்து காப்பி பண்ணிவிட்டு இன்புட் வேர்ட் அந்த டைரக்டரியில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட அவுட்புட் டைரக்டரில் பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகுதா அப்படின்ற மட்டும் இப்போ பார்த்துலாம் இப்போது. ஸோ நம்ம கோட் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். தட் இஸ் டீபக் பட்டன் நான் வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா கோட் வந்து இப்போ கன்வெர்ட் ஆகும். என்னென்னா soffice.exe வழியாக என்ன ஆகுனா ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். பாருங்கள், கன்வெர்ட்டிங் மந்த்லி பட்ஜெட் பிளானர் .docs ஃபைல் பாருங்கள் இப்போ கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. இப்போ பாருங்கள் கன்வெர்ட்டர் மந்த்லி பட்ஜெட் பிளான் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் டாக்குமெண்ட் கன்வெர்ட்ஸ்லேயே வந்திருக்கு. ஓகேவா. இப்போ பாருங்கள் எனக்கு அவுட்புட் பிடிஎஃப் டைரக்டரி ஃபைலில் பார்த்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட் பிளான் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். இதான் மந்த்லி பட்ஜெட் பிளானர் ஃபைல். ஓகே. ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.